ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சௌசௌ காய் யூஸ் பண்ணி சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சௌசௌ காய் எடுத்திருக்கேன். ஒரு காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அது நான் ஆஃபாக தான் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற அந்த விதையும் நம்ம எடுத்துடணும். கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம், ஒரு வாணலி வச்சுக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அறுக்க வேண்டாம், ஓரளவு பீசஸாக அறுத்து இதில் போட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்போடு இதை வணக்கணும். நீங்கள் எத்தனையோ சட்னி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இது மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 6 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகா, உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு கூட நம்ம பொரியலே செய்ய வேண்டாங்க, இந்த ஒரு சட்னி செஞ்சாலே போதும், தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற சௌசௌ காய் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி போட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. சௌசௌ காயில் நம்ம சாம்பார் வைப்போம், கூட்டு வைப்போம், நிறைய டிஷ்ஷஸ் நம்ம செய்வோம். அதுக்கு பதிலாக இப்போ இது மாதிரி ஒரு சூப்பரான சட்னி, டிஃப்ரெண்ட்டான சட்னி செஞ்சு பாருங்கள். இப்போ 1/4 ஸ்பூன் சீரகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சௌசௌ காய் சாப்பிட மாட்டேன் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி அரைச்சி கொடுங்க. இந்த காயில் தான் இந்த சட்னி செஞ்சதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி ஒரு 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடணும், எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். முதல்ல இந்த சௌசௌ காயை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. ஒன் டைம் இதை செஞ்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சௌசௌ சட்னி ரெடி. நீங்கள் தேங்காய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இல்லை அப்படின்னா இந்த காய் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சட்னி நீங்கள் அரைச்சி கொடுங்க, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ரெசிபியோடு சந்திக்கலாம். இந்த ரெசிபி மாதிரி வேணும்னா வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.